பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, எரேமியா 3வது அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே, நம்மளை பார்த்து தாங்க சொல்றாரு. இன்னைக்கு நாம எதுலையாவது நம்ம கரெக்டா நடக்கிறோமா? ஒரு சர்ச்சுக்கு போற காரியங்கள்ல அந்த டைமுக்குள்ள போறோமா? கிடையாது. அது நமக்கு ஒரு சீர்கேடுதல். நம்ம யாருக்காவது நன்மை செய்ய நினைக்கிறோமா? அதுவும் இல்லை, அதுவும் சீர்கேடுதல். இந்த சீர்கேட்டை விட்டு தான் நம்ம திரும்பணும்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்ம திரும்பும் போது தேவன் நம்மை குணப்படுத்துவாரா. நமக்குள்ள இருக்கிற அந்த சீர்கேடான காரியங்களை அவர் சரி பண்ணுவார். அதை சரி பண்றது மட்டும் இல்லாம நம்ம தேவனிடத்துல திரும்புறோம். அப்பொழுது அவர் சொல்றாரு, நான் உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தினால ஆமென்.